நம்ம சென்னை ஒரு பிஸி சிட்டி. ஆனா அந்த சிட்டியில ஒரு இடம் இருக்கு. அங்கே இரவானதும் யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு காலனி. ஆனா சாதாரண காலனி இல்ல, அதுதான் டிமாண்டி காலனி. இது ஒரு ஸ்டோரி இல்ல, பலர் சொன்ன ரியல் எக்ஸ்பீரியன்சஸ். சென்னையில இருக்கும் டெமாண்டே காலனி இது ஒரு சாதாரண ஏரியா இல்ல. பிரிட்டிஷ் காலத்துல இங்க ஒரு ரிச் மேன் வாழ்ந்தாராம். டெமாண்டேன்னு ஒரு ரிச் மேன் இங்க வாழ்ந்தார். அவர் ஒரு போர்ச்சுகீஸ் பிசினஸ்மேன், ரொம்ப பணக்காரர், பெரிய பங்களா, லக்ஸரி வாழ்க்கை. அவரோட லைஃப பார்த்தா பெர்ஃபெக்ட்னு தான் தோணும். ஆனா ஒரு நாள் அவரோட மனைவி திடீர்னு இறந்துட்டாங்க. அந்த சம்பவம் அவரை முழுக்க மாற்றுச்சு. அவர் மென்டலி பிரேக் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிச்சு. யாருடனும் ப்ராப்பரா பேச மாட்டாராம், தனியா இருப்பாராம். சிலர் சொல்வது இரவு நேரத்துல அவர் யாரோடவோ பேசிக்கிட்டே இருப்பாராம், ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் சிலர் அந்த பங்களால ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்ஸ் கேட்டதாகவும் சொல்றாங்க. அப்புறம் ஸ்லோலி ஒரு நார்மல் பிளேஸ்ல இருந்து ஒரு ஃபியர் பிளேஸா மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, இது கிரீஃப் எஃபெக்ட் தானா, இல்ல உண்மையிலேயே எதுவும் நடந்துச்சா? அவருக்கு என்ன நடந்தது? டெமாண்டே காலனிக்கு போனவர்கள் ஒரே மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. இங்க போனவர்கள் ஒலிகள் கேட்டதா சொல்றாங்க. சிலர் சொல்வது அங்க யாருமே இல்லாத நேரத்துல ஃபுட் ஸ்டெப்ஸ் மாதிரி சவுண்ட் கேக்குமா, நடந்து வர்ற மாதிரி. ஆனா பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்ல, யாரும் இல்லாம டோர் க்ளோஸ் ஆகுது. சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியது திடீர்னு டோர் ஸ்லாம் ஆகிறது, விண்ட் இல்லாம கூட. அதுக்கு பின்னாடி ஷேடோஸ் மூவ் ஆகுறது மாதிரி ஃபீல். சிலர் சைட்ல ஏதோ நிழல் போகிறது மாதிரி பார்த்ததாக சொல்றாங்க. அந்த மூமெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வரும், யாரோ அருகில் இருக்கிற மாதிரி. ஆனா யாருமே தெரியாது. அதனாலதான் பலர் அந்த பிளேஸ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கரண்ட் டைம்ல டிமாண்டே காலனி எப்படி இருக்கு? இன்று கூட அந்த ஸ்ட்ரீட் முழுக்க நார்மல் இல்லைன்னு தான் பலர் சொல்றாங்க. சில ஹவுசஸ் அபேண்டன்டா இருக்குது, யாரும் குடியிருக்காத வீடுகள். சில இடங்களில் சைலன்ஸ் அதிகமா இருக்கும். டே டைம்ல கூட ஒரு அன்ஈஸி ஃபீல். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நைட்ல யாரும் போக மாட்டாங்க. இரவு நேரத்துல அந்த ஏரியா ஆல்மோஸ்ட் எம்டி. மக்கள் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த ரூட்ல செல்லவே விரும்ப மாட்டாங்க. சிலர் கியூரியாசிட்டிக்காக போனாலும் லாங் டைம் ஸ்டே பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபியர் ஃபீல் ஆகும். சிலர் சொல்வது நைட்ல அந்த பிளேஸ் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். சவுண்டு கூட இல்லாத சைலன்ஸ், ஒரு ஹெவி அட்மாஸ்பியர், யாரோ அப்சர்வ் பண்ற மாதிரி ஃபீலிங். ஆனா இதுல ஒரு क्वेश्चन இருக்கு. இது இமேஜினேஷனா இல்ல உண்மையாவே ஏதாவது இருக்கா? இது இமேஜினேஷனா இல்ல உண்மையா? டெமாண்டே காலனி பத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுல எந்த விஷயத்துக்கும் அஃபீஷியல் ப்ரூஃப் கிடையாது. இந்த ஸ்டோரிஸ் ப்ரூஃப் பண்ண முடியல. சயின்டிஃபிக்காவோ அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ்லயோ எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அதே நேரத்தில் டினை பண்ணவும் முடியல. ஏன்னா பல பீப்புள் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்றாங்க. சவுண்ட்ஸ், ஷேடோஸ், ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்ஸ். இந்த ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி லோக்கல்ஸ் மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன், மவுத் டு மவுத். அதனால சில விஷயங்கள் எக்ஸாஜரேட் ஆகியிருக்கலாம், சில விஷயங்கள் இமேஜினேஷனா இருக்கலாம். ஆனா முழுக்க ஃபேக்னு சொல்லவும் முடியல. அப்படின்னா உண்மை எங்க இருக்கு? உண்மை நடுவுல இருக்கலாம். டெமாண்டே காலனி ஒரு மிஸ்ட்ரி. அது மித்தா, ரியாலிட்டியா, இன்னைக்கும் கிளியர் ஆன்சர் இல்ல. டெமாண்டே காலனி ஒரு ஹாண்டட் பிளேஸா இருக்கலாம், அல்ல மனிதர்கள் உருவாக்கிய ஃபியரா இருக்கலாம். ஆனா இன்னும் பலர் அங்கே போக பயப்படுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளேஸ் உண்மையா ஹாண்டடா? நீங்க அங்கே போக தைரியம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டரி கதைகள், இன்னும் பல ஹாரர் ஸ்டோரிஸ் வருது.